அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 2 முக்கியமான ஒரு நாளுங்க. அதாவது மாசி மகம் அன்னைக்கு தான். இந்த மாசி மகத்தன்று ஆறுகள், அருவிகள், நதிகள், கடல் இது போல முக்கியமான புனிதமான ஸ்தலங்களில் நீராடுறதுனால நம்மளோட பாவங்கள்லாம் போகும், புண்ணியம் கிடைக்கும். உமாதேவியார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரித்த மிக பொன்னான நாளும் இந்த மாசி மகத்தில் தாங்க. இது பெண்களுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக போற்றப்படுது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்தனாலும் இந்த மாசி மகத்தன்று தான். ஒரு முறை பிரம்மா மிதக்க விட்ட அமிர்தம் அடங்கிய குடத்தை சிவபெருமான் ஒரு பானத்தால் அடித்து உதைத்து விட்டாராங்க. அமிர்தமும் சிதறி ஓடி இருக்கு. அந்த குடம் நின்ற இடம்தான் பார்த்திங்கன்னா கும்பகோணம். அதுதான் இப்போது இந்த மகாமகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு அந்த மகாமக குளத்தில் தான் கும்பகோணம் மகாமக குளம் வந்து இந்த மாசி மகத்துக்கு வந்து ரொம்பவும் பெருமை வாய்ந்தது. அந்த மகாமக குளத்தில் உள்ள 12 தீர்த்தங்கள்லேயும் நம்ம வந்து நீராடுறதுனால பாவை சுமைகள்லாம் போய் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில். நமக்கு முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும். கும்ப ராசியில் சூரியன் இருக்கும்போது சந்திரன் வந்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க. அதனால தான் மாசி மகம் வந்து கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருடமும் மாசி மகம் வந்து கும்பகோணத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. பிற தலங்களில் செய்த பாவம் வந்து காசியில் தீரும். ஆனால் காசியில் செய்த பாவம் எங்கே தீரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பகோணத்தில் தாங்க. அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த கும்பகோணத்தில் மாசி மகத்தன்று நம்ம நீராடுவதால் முப்பெரும் தெய்வங்களும் சிவன், விஷ்ணு, முருகன் என முப்பெரும் தெய்வங்களும் நமக்கு வந்து ஆசி வழங்குவாங்களாம். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த நாள் வந்து மாசி மகம் வந்து தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக கொண்டாடப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேயும் இது போல் நம்ம வந்து அந்த நதியில் நீராடுறது நல்ல ஒரு பலன்களை தரும். பிதர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த காலகட்டத்தில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமான் தந்தைக்கு மந்திர உபதேசம் செய்தனாலும் இந்த மாசி மகந்தாங்க. மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் ஞானத்தையும் முக்தியையும் வழங்குவதுடன் செல்வ வளம் சேரும் யோகத்தையும் இந்த நாளில் வழங்குகிறாரு. இது போன்ற முக்கியமான காரணங்களால் தான் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை வேண்டி நம்ம வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லது. மக நட்சத்திரத்தை வந்து பித்ரு தேவதா நட்சத்திரம் அப்படின்னு கூறுறது வழக்கம். அதனால தான் மாசி மகத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது வந்து நல்ல ஒரு உகந்த நாள் அப்படின்னு முன்னோர்கள் வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் இந்த மகம் நட்சத்திரம் வருங்க. மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 12 வருஷத்துக்கு ஒரு நடை வர்றது வந்து மகாமகம் அப்படின்னு சொல்லுவோம். கும்பராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்தில் வந்து சந்திரனும் குரு பகவானும் சேர்ந்து வருவது தான் மகாமகம். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு நட வர்ற மகாமகம் அது. இந்த முக்கியமான நாளில் நம்ம புனிதமான நீர்நிலைகளில் நம்ம நீராடுறதுனால அத்தனை தெய்வங்களோட அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். அன்னை பார்வதி தேவி வந்து மாசி மகத்தன்னைக்கு தான் தட்சனின் மகளாக வலம்புரி சங்கிலிருந்து தாட்சாயினியாக அவதரித்தாங்களாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான நாள் இந்த மாசி மகம். முருகப்பெருமான் தந்தைக்கு மந்திரம் உபதேச நாளும் இந்த நாள் தாங்க. மக நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த நல்லாளில் ஞானத்தையும் முக்தியையும் வழங்குவார். அப்பேற்பட்ட முக்கியமான இந்த நாளில் போய் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுறது நல்லதுங்க. முடியாதவங்க கோயிலுக்கு போய் அம்பாளையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் இன்றைய தினத்தில் நம்ம வழிபடுறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அன்றைய தினம் நீங்கள் ஒரு முக்கியமான தீபத்தை வீட்டில் ஏற்றுறதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு பித்தளை தாம்பாள தட்டி எடுத்துக்குங்க. அது மேலே பச்சரிசியை கொஞ்சம் பரப்பி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விளக்கு வந்து நெய் தீபங்க. ஒரு செம்பருத்தி இலை கிடச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த தாம்பாளத்தட்டு மேலே அந்த அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே இந்த செம்பருத்தி இலையை வச்சு அது மேலே வந்து நீங்கள் ஒரு நெய் தீபம் வீட்டில் ஏற்றி எல்லா கடவுளையும் நீங்கள் வந்து அன்றைக்கி வீட்டில் என்னென்ன தெய்வம் வச்சுருக்கீங்களோ எல்லா கடவுளையும் நீங்கள் வந்து மனசு வந்து நீங்கள் வந்து வேண்டுதலை வைங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த வேண்டுதலை வைங்க. நீங்கள் இது மாதிரி இந்த இலையில் வந்து அன்றைக்கி விளக்கு ஏற்றும் பொழுது எல்லா
தெய்வங்களோட அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆலயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வில்வ இலைகள் வாங்கி கொடுங்க. சிவன் கோயிலில் வில்வ மரம் இருந்துச்சுன்னா 11 முறை வில்வ மரத்தை சுற்றி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் புனித நீரில் நீராடின பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வீட்டில் இது மாதிரி செம்பருத்தி இலை மேலே நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை நினச்சி வில்வ இலையால் அர்ச்சனை செய்யுங்க. இதை நீங்கள் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு அத்தனை கடவுளோட அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். சிவபெருமானோட அருளும் அம்பாலோட அருளும் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்குங்க. தீர்த்தவாரியில் போய் நம்ம குளிக்க முடியலையே, வெளியில் போக முடியல, லீவ் கிடைக்கலையே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருந்து கடவுளை வழிபட்டாலும் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செய்யுங்க. இதை நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கனாக்கா பித்ருதோஷங்கள் நீங்கும். நம்ம முன்வினையில் செய்த பாவங்கள் மற்றும் தெரியாமல் செய்த பாவங்கள் விலகும். இன்றைக்கி முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு ஏன்னு பார்த்திங்கனாக்கா திங்கட்கிழமை சோமவாரம் இந்த நாளில் சாயந்தரம் பௌர்ணமியும் வந்துடுது. பௌர்ணமி, மாசி மகம், அப்புறம் சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை சோமவார நாளில் இந்த மாசி மகம் வர்றதுனால நம்ம செய்கிற வழிபாடு, அன்னைக்கு செய்கிற வழிபாடு நல்ல ஒரு பலன்களையும் நமக்கு கொடுக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த விளக்க போட்டுட்டு நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா போய் வில்வ மரம் இருந்துச்சுன்னா 11 சுற்றிட்டு வாங்க. இந்த முக்கியமான நாளில் ஆலயத்துக்கு போனீங்கன்னாக்கா அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதை எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும், கணவரோட ஆயுசு நீடிக்கும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். முடிஞ்சவங்க 108 முறை பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு கூட ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியும் இன்றைக்கி வருது. அதனால் நீங்கள் முடிஞ்சாக்கா அருகம்புல் கொஞ்சம் மாலையாக கட்டிட்டு போங்க. இல்லை கிடச்சதை ஒரு கைப்பிடி அளவாவது கிடச்சிச்சினாக்கா அப்படியே அதை கட்டி விநாயகர் ஆலயத்துக்கு போனீங்கன்னாக்கா விநாயகருக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இல்லை கோயிலுக்கு போகலை அப்படின்னாலும் அருகம்புல் கிடச்சிச்சினாக்கா வீட்டில் உள்ள சுவாமி விநாயகர் படத்துக்கே போட்டு நீங்கள் உங்களோட வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து வர்ற ஒரு முக்கியமான நாளுங்க. சோமவாரம், திங்கட்கிழமை சோமவாரம், பௌர்ணமி, மாசி மகம், சதுர்த்தி திதி, இது எல்லாமே சேர்ந்து வருது. அதனால் உங்களுடைய வழிபாடை இன்றைக்கி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ, முக்கியமான கோரிக்கைகள் நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கோரிக்கைகளை இன்றைக்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். சிவபெருமான் அருளால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அத்தனை நல்ல காரியங்களும் உடனே நிறைவேறுங்க. நீங்கள் யாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.